மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா அது எனக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது மாதிரி யூஸ் ஆன ஒரு வீடியோ தான் இந்த ஃபீலிங் ஸ்ட்ரக் அப்படிங்கிற ஒரு வீடியோ. ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. அது 7மே சயின்ஸு, சிம்டம்ஸு, அது எஸ்ஆர் நோட் டைப் மாதிரி. அது படித்து பார்த்தோன்னு அப்படியே சிராஜ் என்ன உனக்காகவே இந்த கொஸ்டினரி டிசைன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி சயின்ஸ் மேட்ச் ஆனது தான் வந்து எமோஷ்னல் மெச்சூரிட்டி. அது கூட பார்த்தோன்னா லைக் 70 to 80% தான் மேட்ச் ஆச்சு. ஆனால் இந்த 7 கொஸ்டின் பார்த்தோன்னா 7மே என்னாச்சு அப்படின்னா மேட்ச் ஆச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு குவைட் இன்ட்ரோங்க, எந்த மாதிரி கொஸ்டினரிஸ் அப்படிங்கிறது. குவைட் இன்விசிபிள் வெயிட், அமைதியாக இருக்கிறது வேற, அமைதி ஆயிடுறது வேற. நம்ம எல்லாருமே அட் டைம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அமைதி ஆயிடுவோம், எதுவும் ஓடாது, ஒரு மாதிரி இருப்போம், ஒரு பெரிய வெயிட்டு நம்ம மேலே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், அதை ஹோல்டு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாது நம்ம வெயிட்டை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு இன்விசிபிளாக இருக்கும். ஆனால் பயங்கரமான ஒரு வெயிட்டாக இருக்கும். கோபம் வராது, லைக் வெறுப்பு வராது, வருத்தம் வராது, யார் மேலே எதையும் காமிக்கணும்னு தோணாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான அப்படியே வந்து ஒரு பயங்கர ஒரு குவைட்டாக இருக்கும். இது என்ன, இந்த குவைட்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் நம்மளை பிடிச்சி கட்டி இழுக்கும். ஃப்யூச்சரை நோக்கி ஓடாது, நீ தோற்றுருவ, உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸை வந்து உடச்சி சுக்குநூறாக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு சிக்னல்ஸும் நம்ம பிரெயினுக்கு என்ன ஆகலை அப்படின்னா டேப் ஆகலை. ஸோ கிளிக் கோயிங். 7 கொஸ்டின் எஸ்ஆர் நோ. எஸ்னா விரல் வச்சுக்கோங்க, நோனா விட்டுருங்க. 2வது கேள்விக்கு எஸ்னா விரல் வச்சுக்கோங்க. 3வது கேள்விக்கு நோ அப்படின்னா 4வது கேள்விக்கு வந்து 2 விரல் தான் இருக்கும். எஸ்னா விரல். ஸோ 7க்கு எத்தனை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இதுக்காக தான் இந்த வேலையை இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிருக்கோம்னா அது மீனிங்லெஸ் ஆகிருக்கும். அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. வீடியோஸ் போடுறோம், அப்போ ஆரம்பத்தில் பயங்கரமாக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னத்தை போட்டு என்னத்தை பார்த்து நம்ம என்ன நாட்டையாக காப்பாற்ற போகிறோம், இல்லை எல்லாத்துக்கும் லைஃப் லெசன்ஸ் எடுத்து உலகத்தையா திரும்ப போகிறோம், ஆட போடா விட்டுறா சிராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று இருந்திருக்கும். எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அது அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்பர் 2, ரிப்பிட்டேட்டிவ் லூப்புங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இருக்காதுன்னா எங்கடா ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான் முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு, இதுக்கு திங்கக்கிழமையே பரவாயில்ல போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று ரெஃப்ரெஷிங்காக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா கூட அதுவுமே என்னவாக தான் இருக்குன்னா பயங்கர ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போராகவே தான் என்ன ஆகும் அப்படின்னா இருந்துக்கிட்டே இருக்கும். மாவீரன் படம் ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, விஜய் சேதுபதியோட வாய்ஸை வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கேட்கும், அவருக்கு கேட்கும். அது போல் நமக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுடா சரி, அது வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஃபைன், ஆமாம் எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். 4வது, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளையே நம்ம அறியாமல் அப்படியே வந்து மொபைல் எடுத்து உருட்ட ஆரம்பிப்போம். இது பேர் வந்து எஸ்கேப் ஸ்க்ரோலிங். அதாவது இதை பாஸ் பண்ணிட்டு நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும்டா இந்த ஸ்ட்ரக்னஸ் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்க்ரோலிங்கில் ஒரு பியூட்டினஸ் என்ன அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு மாதிரி எம்டியாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தால் ஏதாவது 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அட்லீஸ்ட் ஏதாவது 4 விஷயம் 4 மூஞ்சியாவது ஞாபகம் இருக்கும்ல, இவங்களோடது பார்த்தேன் அப்படின்னு. அதுவுமே இல்லாமல் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி வந்து எம்டியாக வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் ஆகும். 5வது, ஸ்ட்ரகிள் டு ரிமெம்பர். ஏதோ ஒரு விளக்கு நமக்கு இருந்திருக்குங்க, இங்கே இதான் என்னோட டிசைர், இதான் என் கோல், இதை நோக்கி தான் நான் என்ன ஆகுறேன் அப்படின்னா ட்ராவல் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்திருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்சு போயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த விளக்கு பிடிச்சதுக்கப்புறமும் ஐயோ இது நம்மளது இல்லை போல இருக்குது, தப்பாக பிடிச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்னு தோணும். இல்லை அப்படின்னா அது பியூஸ் போயிடும். இது மாதிரி வந்து ஆகுதா. 6வது, நமக்குள்ளே நிறைய விதமான கேள்விகள் வரும். அழகா இல்லை, திறமையா இல்லை, தகுதியா இல்லை, இந்த வேலை செய்கிறக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும்னா நிறைய ஒரு விதமான ஒரு கொஸ்டினரிஸ், கேப்பபிலிட்டி டவுட் பண்ணுற மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு அழகான ஒரு பறக்கிற குதிரையில் ஒரு ஏஞ்சல் வந்து நம்மளை அப்படியே இங்கிருந்து அப்படி தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடாதா, இது நம்மளால் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா தோணும். இந்த 7 கேள்வியில் எத்தனை எஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. எனக்கு ஆண்டவ புண்ணியத்தில் 7மே எஸ் தாங்க. அதனாலேயே பார்த்தோன்னா ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரக்டாக இருக்கேன். 100க்கு 101% என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்டாக இருக்கேன். ஓகே, என்ன பண்ணலாம்? நீங்களும் என்ன மாதிரி ஸ்ட்ரக்காக இருக்கீங்களா? ஒரு 3 எஸ்ஸுக்கு மேலே இருந்தாலே ஸ்ட்ரக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் தான் அந்த மாதிரி தான் நான் டிசைட் பண்ணி குரூப் கவுன்சிலிங் செஷன்ஸை எடுத்துகிட்டு போனேன்.
ஸோ இதுவும் அது மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு குரூப் கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் போனேன். 3 இயர்ஸ் 3க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்னஸில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். 4-5னா டெஃபினெட்லி ஸ்ட்ரக்கிங் தான். ஸ்ட்ரக்னஸ்லேருந்து வெளியே வரணும். அதுதான் உங்கள் மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும், புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இவன் முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பான், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இவனுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் காமிக்கணுங்க, இல்லைடா உன்னால் முடியும்டா அப்படின்னு ரொம்ப மைல்டாக லைட்டாக என்ன பண்ணுங்க, இவனுக்கு ஒரு இன்சைட் கொடுக்குறக்கு, ஒரு சிக்னல் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் இவன் ஒத்துப்பான். இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 2 மென்டல் கான்ட்ராஸ்டிங்னு சொல்லுவாங்க. நிறைய விஷுவலைசிங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க. விஷுவலைஸ் பண்ணி என்ன ஆகணும்னு நினைக்கிறேன், விஷுவலைஸ் பண்ணுங்க. இதில் வந்து மென்டல் கான்ட்ராஸ்டிங்னு ஒன்று இருக்குது. விஷுவலைசேஷன் தான், ஆனால் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமையும் நான் விஷுவலைஸ் பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரீமையும் நான் விஷுவலைஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு சின்ன ஒரு ப்ராக்ரஸ் கிடைச்சாலும் என்ன பண்ணுங்கள், துளியூன்னு வேலையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும் என்ன பண்ணுங்கள், அதை கொண்டாடி தள்ளிடுங்க. ஏன்னா கொண்டாட்டம் அப்படிங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. எதையோ கொண்டாடுறோம், ஆனால் நம்மளுடைய வெற்றிகளை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா கொண்டாட மாட்டேங்கிறோம். எல்லாமே பார்த்தோன்னா இந்த சைக்காலஜிக்கலும் அண்டு நியூரோ சைக்காலஜிக்கலுடைய இன்சைட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ரிசர்ச் ஒர்க்கு தான். ஃபேமஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுங்கள், புதுசாக உங்கள் மூளைக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண எமோஷனல் மெச்சூரிட்டி வீடியோ, லைக் ஐ எம் ஸோ போர்ட் அப்படிங்கிற வீடியோ, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போச்சு. 100 போனாலே நமக்கு நல்லதானே, நமக்கு 100 தானே ஹிட்டு. ஸோ டைம் கிடச்சதுன்னா அதையும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல், see you all.